ஹலோ வியூவர்ஸ், அனைவரும் வணக்கம். ஒரு காலத்துல ஒரு பெண்ணு ஒரு பணக்காரன மணந்தா. அவனுக்கு மிகப்பெரிய அளவுல செல்வம் செழிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அரண்மனை போல பில்டிங். அவன்கிட்ட இல்லாத செல்வமே இல்ல. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு அந்த நாட்டிலேயே மிகப்பெரிய பணக்காரன். அப்படிப்பட்ட ஒரு பணக்காரனை ஒரு பெண் மணக்கிறா. அவன் கல்யாணம் பண்ணி ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்கா. நீண்ட காலமா அவங்களுக்கு குழந்தை இல்ல. திடீர்னு ஒரு நாள் அவங்க கர்ப்பமா வராங்க. கர்ப்பமான பிறகு அவன் அந்த பெண்ணிடம் சொல்றான், எனக்கு ஒரு ஆண் மகன் தான் வேணும். பெண் குழந்தை பிறந்தா அடுத்த சில நாள்லயே இந்த வீட்டுல நீ இருக்க கூடாது, உடனே நீ போயிடணும் அப்படின்னு அவன் சொல்றான். இதனால அவ ரொம்பவே கவலையாயிரா. அவன் மேலும் சொல்றான், அதாவது பெண் குழந்தை யாருக்கோ போறது, என்னோட செல்வம்லாம் யாருக்கோ போயிடும். அதனால ஆண்மகன் தான் என்னோட செல்வத்தெல்லாம் கட்டி காப்பான், அவன் தான் என்னை காப்பாத்துவான். அதனால பெண் குழந்தை பிறந்தா நீ ஓடி போயிடு அப்படின்னும் அவன் சொல்றான். வருத்தம் அடைகிறா. இருந்தாலும் கடவுள் மேல பாரத்தை போட்டு அவன் வாழ்றான். இப்ப அவளுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அவ ஒரு நிமிஷம் அதிர்ச்சி ஆகிறா. இப்ப அந்த பெண் குழந்தைய பார்த்து பயங்கரமா கோவப்படுறான். பெண் குழந்தை பிறந்துச்சு, உடனே இங்க இருந்து கிளம்பு அப்படின்னும் அவன் சொல்றான். அப்ப அவ சொல்றா, குழந்தை பிறந்துச்சு, ஒரு வாரம் மட்டும் நான் இங்க தங்கிக்கிறேன், அதுக்கு பிறகு நான் எங்கேயாவது போயிடுறேன் அப்படின்னும் அவ சொல்றான். ஏன்னா அவளுடைய அம்மா வீட்டுக்கும் அவ போக முடியாது. அவங்க அம்மா வீட்டுல ஏற்கனவே நாங்க கஷ்டத்துல இருக்கோம், மீண்டும் வந்து கஷ்டம் கொடுத்துறாது அப்படின்னும் அவங்க சொல்லியிருப்பாங்க. அதனால ரொம்ப வருத்தப்பட்டு போய் அவ உட்காந்துருப்பான். இந்த இடத்துல ஒரு வாரம் முடியுது. அவ வீட்டை விட்டு அவனுடைய அரண்மனையை விட்டு வெளியே போறான். வெளியே போய் எங்க போறன்னு தெரியாம கால் போன போக்குல போயிட்டே இருக்கிறா. இப்ப அங்க ஒரு குடிசை வந்து இருக்கு. அந்த குடிசையில போய் அமர்றா. இப்ப இங்கே தங்கிடலான்னு ஒரு முடிவு பண்றா. அந்த குடிசையில வேற யாருமே இல்ல. இப்ப நாட்கள் சில ஓடுது. பல பேரும் என்ன திருமணம் பண்ணிக்க அப்படின்னும் சொல்றாங்க. ஆனா அவ, நான் யாரையும் திருமணம் செஞ்சுக்க மாட்டேன், என்னுடைய ஒரே மகளுக்காக நான் உயிர் வாழ்ந்தாவணும் அப்படின்ட்டு அவளை காப்பாத்துறது தான் என்னுடைய கொள்கை அப்படின்னு அவ வாழ்றா. கொஞ்சம் கொஞ்சமா அந்த குழந்தை வளர்ந்துட்டே வருது. இப்ப அந்த குழந்தைக்கு 5 வயசு ஆகுது. அந்த குழந்தை வளர வரலையும் சின்ன சின்ன வேலை செஞ்சு அவ வாழ்க்கை நடத்துறா. ஆனா வளர வளர அந்த குழந்தைக்கு படிப்பு செலவு, சாப்பாடு செலவுன்னு அவளுடைய பொருளாதாரம் அவ சம்பாதிக்கிறது பத்தல. இப்ப என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டே இருக்கிறா. இந்த நேரத்துல தான் திடீர்னு ஒரு வயசானவங்க அந்த வீட்டுக்கு வராங்க. எனக்கு ஏதாவது உணவு இருந்தா தாங்க அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. ஆனா இவளுக்கு உணவு இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கிறா. இந்த நேரத்துல தனது மகளுக்காக எடுத்து வச்சிருந்த ரொட்டி எடுத்து அதை பாதியா உடைச்சு அந்த வயசான பாட்டி கிட்ட அவங்க கொடுக்குறாங்க. அந்த வயசான பாட்டி அதை சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமா வாழ்த்துறாங்க. இந்த நேரத்துல அவங்க போற நேரத்துல ஒரு டைலரிங் மிஷினை தராங்க. எனக்கு நீ உணவு தந்த, அதுக்காக இதை நீ வச்சுக்க அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. இந்த மிஷினை வச்சு நீ பொழைச்சிக்கலாம், ஆனா எக்காரணம் கொண்டும் பேராச கூடாது அப்படின்னு அவங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இப்ப சரின்னு அந்த டைலரிங் மிஷினை வீட்டுல வாங்கி வைக்கிறாங்க. இப்ப அவங்களுக்கு சரி நம்ம மகளுக்கு ஒரு துணி துவைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடையில போய் ஒரு துணியை வாங்கிட்டு வராங்க. துணியை வாங்கிட்டு வந்து தைக்கலான்ட்டு உட்காடுறாங்க. இப்ப ராத்திரி ஆயிடுச்சு, சரி அப்படின்ட்டு அவங்க போயிடுறாங்க. ஆனாலும் விடிஞ்சு பாக்குறாங்க, அவருடைய மகள் விளையாண்டு இருக்கா. சரி ராத்திரி துணி எடுத்து வச்சோம், அந்த துணியை போய் தச்சுட்டு வரலாம் அப்படின்னு திரும்ப போய் பாக்குறாங்க. அந்த துணி அவ்வளவு அழகா வந்து தச்சிருக்கு. எல்லாமே எம்ப்ராய்டிங் போட்டு இப்படி ஒரு அழகை அவ இதுவரையும் பார்த்ததே இல்லை. அதுவும் மாணிக்கல், வைரக்கற்கள் எல்லாம் பதிச்சு அவ்வளவு அழகா இருக்கு. அந்த துணியை பார்த்து அவ பிரமிச்சு போறா. யார் இதெல்லாம் தச்சிருப்பா அப்படின்னு அவ ஆச்சரியப்படுறா. இப்ப அந்த துணியை எடுத்து அவளுடைய மகளுக்கு அணிவிக்கிறா. அவ்வளவு அழகா இருக்கு. இப்ப அன்னைக்கு ராத்திரி அந்த பாட்டி திரும்ப வரா. திரும்ப வந்து இது போல நான் தைக்கவே இல்லை, ஆனாலும் காலைல எழுந்து பார்த்தா இந்த துணி இவ்வளவு அழகா வந்து தச்சிருக்கு, ஏதாவது மந்திரம் ஒளிஞ்சிருக்கா அப்படின்னு அவ கேட்கிறா. ஆனா அந்த பாட்டியோ, இல்ல இல்ல இது ஒரு ரகசியம், இந்த ரகசியத்தை நான் உன்னை பாதுகாக்க சொல்றேன், எக்காரணம் கொண்டும் பேராசப்படக்கூடாது. அதே போல அந்த டைலர் மிஷின் ஒரு தேவதை, அந்த தேவதை உனக்கு எப்பொழுதுமே உதவியா இருக்கும். மேல அந்த பாட்டி, இந்த தேவதைகளோட ரகசியம் உங்களுக்கு எப்ப தெரியுதோ அப்பவே இந்த டைலரிங் மிஷினை உங்களை விட்டு போயிடும் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த டைலரிங் மிஷின் மந்திரம் நிறைஞ்சது, தேவதைகள் நிறைஞ்சது. தேவதைகள் அத்தனை தேவதைகளும் அதுல வந்து வேலை செய்யும். ஒவ்வொரு தேவதைகளும் குட்டி குட்டி தேவதையா இருக்காங்க. அந்த டைலரிங் மிஷின்ல அந்த துணியை வச்சா போதும், ஒவ்வொரு தேவதையும் ஒவ்வொரு வேலை செய்யும். ஒன்னு பட்டன் தைக்கும், ஒன்னு எம்ப்ராய்டிங் போடும், ஒன்னு நூலை தைக்கும், ஒன்னு டிசைனிங் அமைக்கும், ஒன்னு கட் பண்ணும். இந்த மாதிரி பல மாதிரி வேலை செஞ்சு உலகத்தில் உள்ள அத்தனை ரத்தன கற்களையும் பதிச்சு அதை கொடுக்கும். இப்படி ஒரு டைலரிங் மிஷின் நம்மள்ட்ட இருக்கு அப்படின்னு பிரமிச்சு போறா. இப்ப படிப்படியா வளர்றாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. அந்த பொண்ணு வளர்ந்து இப்போ அந்த பொண்ணுக்கு 20 வயசு ஆகுது. இப்போ அந்த பெண்ணு ஒரு நாள் துணி வாங்கிட்டு வந்து அந்த டைலரிங் மிஷினில் வச்சுட்டு போய் படுக்கிறா. இப்போ ஏஞ்சிட்டு என்னதான் நடக்குது நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு ஜன்னல்லேருந்து ஒளிஞ்சு பார்க்குறா. அந்த டைலரிங் மிஷின்லேருந்து சின்ன சின்ன தேவதைகளா அந்த டைலரிங் மிஷினை ஒன்று சேர்த்து தைக்குது. அந்த மிஷின்கிட்ட நம்ம துணியை கொடுத்தா போதும், நம்ம வேணும்னு சொன்னா போதும், தச்சு கொடுன்னு சொன்னா போதும், அடுத்த நிமிஷமே ஒவ்வொரு தேவதைகளும் குட்டி தேவதைகள்லாம் வந்து எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலை செஞ்சு அவ்வளோ அழகுப்படுத்தும். இந்த மாதிரி ஒவ்வொரு தேவதைகளும் ஒவ்வொன்றா பண்ணுது. அவ்வளோ அழகா பண்றத அந்த பெண்ணு பார்த்துடுறா. இப்போ அவ பார்த்து
ஆச்சரியப்படுறா. மறுநாள் விடிஞ்ச பிறகு அவன் அம்மாவை பார்க்குறா. அம்மா, இந்த ஆச்சரியமான ஒரு விஷயத்த பார்த்தேன். நம்ம டெய்லரிங் மிஷினில் ஏதோ ஒரு மந்திர சக்தி இருக்கு. அதில் நான் போய் பார்த்தேன், சின்ன சின்ன தேவதைகள்லாம் அந்த டெய்லரிங் மிஷினில் வேலை செஞ்சுட்டு இருக்கு. அதை பார்க்கும்போதே எனக்கு பிரமிப்பா இருக்கு. துணி இவ்வளோ அழகாக வரதுக்கு காரணம் அந்த தேவதைகள் தான் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. இப்போ அவன் சொல்லி முடிக்கிறா. அடுத்த நிமிஷம் அந்த பாட்டி வந்துடுறா. அந்த பாட்டி வந்து, உங்களுக்கு இந்த ரகசியம் தெரிஞ்சிச்சு. இந்த ரகசியம் தெரிஞ்சாவே இதுக்கு பிறகு தேவதைகளோட வேலை முடிஞ்சிச்சு. இதுக்கு மேல அந்த மந்திர டெய்லரிங் மிஷினும் அந்த தேவதைகளும் உங்களை விட்டு போயிடும் அப்படின்னும் அந்த பாட்டி சொல்லுது. ஆனா ஒண்ணு மட்டும் உங்களுக்கு பாக்கி கொடுத்துட்டு போவோம். ஒரு வேண்டுகோள் வந்து அந்த தேவதைகள் விடுத்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி போயிடுது. இப்போ அவளுக்கு ஒன்றுமே புரியல. இப்போ அந்த பெண்ணு பேரு மாதவி. மாதவி தன்னுடைய பொண்ணுகிட்ட சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டிருக்கா. அப்பதான் அவன் பொண்ணு சொல்றா, அம்மா, நமக்கு ஒரு வேண்டுகோள் விடுத்துட்டு போயிருக்கு அப்படின்னு. அவங்க சொன்னது ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் இருக்கு. அதாவது அந்த தேவதைகள் போனாலும் அந்த தேவதைகள்ட்ட இருந்து ஒன்னே ஒன்று மட்டும் விட்டுட்டு போகணும்னு சொன்னது இந்த விஷயம்தான். அதாவது அந்த தேவதைகள்ட்ட இருந்து நம்ம இந்த நுணுக்கத்தெல்லாம் நம்ம கத்துக்கலாம். நம்ம கத்து வச்சுட்டோம்னா அதுக்கு பிறகு நம்ம எப்படினாலும் நம்ம தைக்கலாம் அப்படின்னு அவளுடைய பொண்ணு சொல்றா. இப்ப மாதவிக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. சரி அப்படின்னு அன்னைக்கு மறுநாள் அவளுடைய பொண்ணு அந்த தேவதைகள்ட்ட இருந்து அனைத்து விஷயமே கத்துக்கிறா. உலகத்துல உள்ள அத்தனை டிசைன்களும் எப்படி இப்படிலாம் வந்து வடிவமைக்கிறது, அதை எப்படி இப்படி நம்ம மாற்றி அமைக்கிறது, எப்படி மாற்றி அமைச்சா எவ்வளோ அழகாக வந்து வருன்றது எல்லாமே அந்த தேவதைகள் கற்றுக் கொடுக்குது. இப்போ எல்லாத்தையும் அவ கற்றுக்கிறா. கற்று முடிச்ச பிறகு அடுத்த நிமிஷமே அந்த தேவதைகள் எல்லாமே பறந்து போயிடுது. இப்போ மாதவியும் மாதவியோட பொண்ணும் துணி தைச்சு விற்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த தேவதைகளோட இந்த பொண்ணு ரொம்பவே அழகாக தைக்குது. அதாவது பலவிதமாக நுணுக்கமாக வேலை செஞ்சு கொடுக்க அங்குள்ள நகரம் முழுவதும் இந்த செய்தி பரவுது. இப்போ அங்குள்ள எல்லோருமே மாதவிட்ட தான் துணி தைக்க வராங்க. எவ்வளோ பணம் வேணாலும் கொடுத்து தைக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இதை பார்த்து அந்த நகரமே ஆச்சரியப்படுது. ஒவ்வொரு துணியும் ஒவ்வொரு மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கு. இப்போ இந்த செய்தி நேராக அரண்மனைக்கு போகுது. அரண்மனைக்கு போன பிறகு ராணி உடனடியாக மாதவிட்ட வரா. மாதவிட்ட வந்து, எனக்கு துணி தைச்சுதா, எவ்வளோ நாளும் தங்கெல்லாம் அள்ளி தரேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதே போல அவங்க நினைச்ச மாதிரியே விதவிதமாக தச்சு தராங்க. அவங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பொற்காசுகளும் தங்கங்களும் கொட்டி கொடுக்குறான். இப்போ அவன் குறுகிய காலத்திலே மிகப்பெரிய பணக்காரியாக மாறுறா மாதவி. மிகப்பெரிய ஒரு அரண்மனையை கட்டி முடிக்கிறான். இதோட மட்டும் இல்லாமல் ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் எப்பொழுதுமே உணவு தந்துட்டே இருக்கிறான். அதாவது யாரெல்லாம் இல்லைன்னு வராங்களோ அவங்களுக்கெல்லாம் உணவு தருவா. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் எல்லா மக்களையும் வர சொல்லி அவங்களுக்கு உணவு தந்துட்டு இருக்கா. இதை கண்டு மாதவியும் பெருமைப்படுறா. மாதவியோட பொண்ணும் மகிழ்ச்சி அடைகிறாங்க. ஏழைகளுக்கு உதவுறது எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கு பாரு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நம்ம பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு விடிகாலம் பிறந்துச்சு அப்படின்னு மகிழ்ச்சி அடைகிறாங்க. இப்போ ஒரு நாள் அப்படி தான் ஏழை மக்களுக்கெல்லாம் உணவு கொடுத்துட்ருக்காங்க. நிறைய பிச்சைக்காரங்க உட்காந்துருக்காங்க. அதில் ஒருத்தர் கவனிக்கிறாங்க. அது வேற யாரும் இல்லை, மாதவியோட கணவன் தான். அதை பார்த்துட்டு ஒரே அதிர்ச்சி. எப்படி இவரு இங்கே வந்து உட்காந்துருக்காரு அப்படின்னு ஓடிட்டு, நீங்கள் எப்படி இங்கே வந்திருக்கீங்க, என்னாச்சு அப்படின்னு, என்ன யாருன்னு உனக்கு தெரியுது அப்படின்னு அவ கேட்குறா. அப்பதான் அவன் சொல்கிறான், நீ என்னோட மனைவியா அப்படின்னு. அவனு அதிர்ச்சி ஆகிறான். இதான் என்னுடைய பொண்ணா அப்படின்னும் கேட்டு சந்தோஷம் அடைகிறான். இப்போ அவன் அழுதுகிட்டே இருக்கான். என்னாச்சுன்னு சொல்லு அப்படின்னும் அவ கேட்குறா. அப்பதான் சொல்கிறான், நான் உன்னை விட்டு பிரிஞ்சேன், அந்த பாவத்தெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கேன். பொண்ணு பிறந்தா சொத்தெல்லாம் வேற ஒருத்தனுக்கு போவோம், அடுத்தவனுக்காக நான் உழைச்சி வச்சிருக்கேன் அப்படின்னு நான் உன்கிட்ட கேட்டேன். ஆனால் உண்மையிலே நடந்தது வேற. நீ போன பிறகு நான் வேற ஒரு கல்யாணம் பண்ணேன், ஒரு ஆண் குழந்தையும் பார்த்தேன். இப்போ அவன் படிப்படியாக வளர்ந்தான். அவன் வளர்ந்த பிறகு அவன் மதுவுக்கும் சூதுவுக்கும் அடிமையாயிட்டான். இப்போ ஒரு நாள் அவன் மது இருந்துட்டு சூது விளான்ட்டு அரண்மனையில் உட்காந்தான். இப்போ நான் வந்து ஏன் இப்படி பண்ணுறேன்னு கேட்டேன். இப்போதான் என்னையே இங்கே ஏன் வந்துன்னு சத்தம் போட்டான். எனக்கு பயங்கர அதிர்ச்சி ஆயிடுச்சு. நம்ம இடத்துக்கு நம்ம வராம வேற யாரும் வருவா அப்படின்னு நான் அதிர்ச்சி ஆயிட்டேன். இப்போ கொஞ்ச நாளாவது என்னை அரண்மனையை விட்டு வெளியே தள்ளிவிட்டான். எங்கேயாவது போ, இங்கே வந்து இருக்காது அப்படின்னும் அவன் சொன்னான். வயசான காலத்தில் நான் அவனிடம் எதுக்கவே முடியல. ஏன்னா அவன் ஏகப்பட்ட ஆட்களை கூட வச்சிருக்கான். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய பல சொத்துக்களை அடமானம் வச்சுட்டான். அடமானம் வச்சுட்டு அவனும் தற்போது ஏழையாயிட்டான். நாங்கள் இங்கே வந்து நிற்கிறோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இப்போ அதை கேட்டு மாதவி ரொம்ப வருத்தப்படுறா. அப்போ தான் அவன் சொல்கிறா, அவள் கையிலேருந்து ஒரு சாவி எடுக்கிறா. இது நம்முடைய அரண்மனை, இந்த அரண்மனையில் நீ இருக்கலாம் அப்படின்னும் அவன் சொல்கிறான். இப்போ மாதவியோட கணவன் ரொம்ப சந்தோஷம் அடைகிறான். அதாவது எந்த ஒரு மனைவியை அரண்மனை விட்டு நான் துரத்தனோ அதே மனைவியை எனக்கு திரும்ப அரண்மனை கொடுத்துருக்காள அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்படுறான். அதே போல எந்த பெண் குழந்தை வேண்டாம்னு சொன்னனோ அந்த பெண் குழந்தை தான் என்னை காப்பாற்றுது அப்படின்னு அவன் நினைக்கிறான். ஆணோ பெண்ணோ வாழ்க்கையில கடவுள் கொடுத்ததை நம்ம சந்தோஷமா ஏத்துக்கணும். யார் ஒழுக்கமாவும் நல்லாவும் நம்ம பாத்துக்கிறான்றதான் இங்க பார்க்கணும். இப்ப மாதவி சொல்றா, இது நானும் நீனோ எடுத்த முடிவு கிடையாது, இது கடவுள் கொடுத்த வரம். கடவுள் என்ன முடிவு பண்றாரோ அது மாதிரிதான் நம்ம குழந்தை கிடைக்கும் அப்படின்னும் அவள் சொல்றா.